Hi friends, welcome to Parapum Name channel. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பர்த்டே டெக்கரேஷன் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போறோம். அதுவும் அண்டர் பட்ஜெட்ல. என் பசங்க ரெண்டு பேருக்குமே பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மந்த்ல தான் வரும். சோ போன இயரும் சரி இந்த இயரும் சரி லாக்டவுன்ல இருக்கிறதுனால பசங்களை எங்கேயுமே வந்து வெளியில கூட்டிட்டு போக முடியல. சோ அதனால வீட்லயே நம்ம ஏதாவது அவங்க என்ஜாய் பண்ற மாதிரியும் அவங்க எந்துவா இருக்கிற மாதிரியும் ஏதாவது ஒரு செலிப்ரேட் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இப்போ பசங்களுக்கு வந்து லீவ் டயத்தில் வரதுனால ஸோ அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் போரிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஏதாவது செலிப்ரேஷன் மாதிரி நம்ம வீட்லேயே சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போன இயர் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் வச்சு தான் நான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான்டாகவே நான் வந்து டெக்கரேஷன் செட்டு வந்து நான் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தேன். ஸோ அதை ஆர்டர் பிளேஸ் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு நம்ம இந்த டைம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டெக்கரேஷன் செட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 250 rupees வருது. இதில் வந்து நமக்கு 3x6 feetல 2 பீஸ் வந்து சில்வர் ஃப்ரிஞ்ச் கர்டைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் லென்த்தாவே தான் இருக்கு நமக்கு. அது போக நமக்கு வந்து 30 பலூன்ஸ் வந்து செப்பரேட்டா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன், அப்புறம் சில்வர் கலர், பிளாக் கலர், இந்த 3 கலர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 30 பலூன்ஸ்ல வந்து ஒரே ஒரு பலூன் மட்டும் தான் வந்து டேமேஜ் ஆனது. மற்ற எல்லா பலூன்ஸ் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த கோல்டன் ஃபாயில் பலூன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சில்வர் ஃப்ரிஞ்ச் கர்டைன்ஸ் வந்து எல்லாமே சூப்பரா இருந்தது. இந்த கோல்டன் ஃபாயில் பலூன்ஸ் வந்து நம்ம வந்து டைப் பண்ணுறதுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு ரிப்பன் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க, சில்வர் ரிப்பன் மாதிரி. ஏன்னா கர்டைன்ஸ் வந்து நமக்கு சில்வர் கலர் இருக்கிறதுனால ஸோ அதுக்கு மேட்சாக இருக்கிறதுனால நமக்கு சில்வர் கலர் ரிப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அது போக ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது நம்ம வந்து ப்ளோயிங் பண்ணுறதுக்கு வச்சு நம்ம வீட்டில் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எனக்கு இருக்கக்கூடிய எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லா பலூன்ஸுமே நான் வந்து யூஸ் பண்ணலை, கொஞ்சம் பலூன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்பேஸ் வந்து எனக்கு அவ்வளோதான். ஸோ என்னோட வீட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோட ஐடியாவில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்றுனா பார்க்கலாம். இந்த சில்வர் ஃப்ரெஞ்சை வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு பின்னாடி நான் விண்டோவில் தான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ விண்டோவில் அதுக்கு மேட்சிங்கான கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாரீ வந்து வச்சு நான் அந்த விண்டோவை வந்து கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து டபுள் சைட் ஸ்டிக்கர் வச்சு நம்ம அந்த விண்டோக்கு மேலே வந்து இந்த மாதிரி சில்வர் ஃப்ரிஞ்ச் கர்டைன்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கோல்டன் ஃபாயில் பலூன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இந்த பலூன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே இந்த மாதிரி வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு நமக்கு அது ஒரு ஸ்ட்ரெச் மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நம்ம இந்த ஸ்டிக் வச்சு நம்ம மேனுவலாக வந்து நம்ம ப்ளோயிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ஹேண்ட் பம்ப் யூஸ் பண்ணி நம்ம ப்ளோயிங் பண்ணுறோம் அப்படின்னா கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ரெஸ்லேயே நமக்கு வந்து பலூன் வந்து ஃபில் ஆயிரும் ஏர். சப்போஸ் நம்ம பசங்க வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி தான் எனக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து வெடிச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம ஹேண்ட் பம்ப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த சில்வர் ரிப்பன் கொடுத்துருந்தாங்கல்ல அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிங்கிற லெட்டர் மட்டும் எனக்கு வந்து வெடிச்சிருச்சு. ஸோ மற்றபடி அவங்களோட ப்ராடக்ட் படி பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து நான் பசங்க வந்து ஃபோர்ஸாக பண்ணதுனால தான் வெடிச்சது. பலூன்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சமாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வச்சு தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 250 rupeesல சூப்பராக நம்ம வந்து பர்த்டே டெக்கரேஷன் வீட்டில் நம்ம சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணோம்னா இந்த கிட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் அண்டர் பட்ஜெட்டில் நம்ம எப்படி பர்த்டே டெக்கரேஷன் வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் பரப்பம் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.